சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை சதுர்தசி திதி இரவு 1:41 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் இரவு 10:53 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 10:53 வரை, அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு யோகம் பகல் 11:47 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சுகர்மம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அனந்த விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அனந்த பத்மநாப சுவாமி விரதம்னு சொல்லிட்டு நம்ம நேற்றைக்கே இந்த விரதத்தினுடைய மகிமை, இந்த அனந்த விரதத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இழந்த செல்வங்களை மீட்பதற்கும் இதுபோக இந்த உலகிலே நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் பெற்று வாழ்வதற்காக ஆண்களானவர் மேற்கொள்கின்ற விரதமாக இந்த அனந்த பத்மநாப சுவாமி விரதமானது பார்க்கப்படுகிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நடராஜர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட்ல மாலையில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இன்றைய தினம் மாலை பொழுதிலே அந்த நடராஜ பெருமானினுடைய அபிஷேகத்தினை கண்டு கழிக்க வேண்டியது. ஏன் சொல்றோம்னு சொன்னா ஒரு வருடத்திலே 6 நாட்கள் மட்டும்தான் நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகங்கள் என்பது நடைபெறும். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:13 சந்திர உதயம் என்பது மாலை 5:16 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:20 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:26 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:04 முதல் பகல் 10:35 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:38 முதல் 3:10 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:01 முதல் 7:32 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:35 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:16 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு வானவியல் சார்ந்த ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சந்திர கிரகணம் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா நாளைய தினம் சந்திர கிரகணம் என்பது சம்பவிக்கிறது. நாளைய தினம் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9:57 முதல் மறுநாள் இரவு 1:26 வரையில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 29 வரையில் இந்த சந்திர கிரகண காலமானது நீடித்திருக்கிறது. இது என்ன சார் பண்ணும் அப்படின்னு சொன்னா சந்திர கிரகணம், அதாவது பொதுவா கிரகணம்னு சொன்னாலே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இரண்டுமே ஒரு தோஷம் மிக்க காலமாக பார்க்கிறோம். ஆக சந்திர கிரகண காலத்திலே நிச்சயமாக உணவருந்த கூடாது. அதுவும் எத்தனை நாளைக்கு முன்னாடி, ஒரு 3 ஜாமங்களுக்கு முன்னாடியே சொல்றார். நம்ம இதுல சொல்லணும்னு சொன்னா பகல் 12 மணிக்கு மேல் உணவருந்த கூடாது, நிச்சயமாக உணவருந்த கூடாது. அப்படி அருந்தினால் என்ன பண்ணும்னு சொன்னா உடல்நிலை என்பது பாதிக்கப்படும், சாதாரணமா நார்மலா இருக்கிறவங்களுக்கு. ஆனா இதுல விதிவிலக்கு என்பது உண்டு. 7 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் சரி,
70 வயது மேற்பட்ட அந்த முதியவர்களுக்கும் சரி இதிலிருந்து விதிவிலக்கு என்பது உண்டு. அவர்கள் முதல் யாமம் மட்டும் சாப்பிடாம இருந்தா போதுமானது, முதல் யாமத்திலிருந்து சாப்பிடாம இருந்தா போதுமானது. அதாவது இரவு 9:57 இது ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா அவர்கள் இரவு 6 மணிக்கு முன்னதாக, மாலை 6 மணிக்கு முன்னதாகவே சாப்பிட்டு முடிச்சிடணும். மற்றவர்கள் மதியம் 12 மணிக்கு மேல் சாப்பிடக்கூடாது. நார்மலா இருக்கிறவா. வியாதியஸ்தர்களுக்கு இதிலே கணக்குங்கிறது வராது. அதே மாதிரி பிறந்த குழந்தை, ஒரு தாய்ப்பால் அருந்தக்கூடிய குழந்தைக்கும் இதிலே எந்த விதமான கணக்கு விதிவிலக்கு அது மாதிரி விதிகள்லாம் எதுவும் கிடையாது. அந்த வியாதியஸ்தர்களும் சரி, மருந்து உண்ணக்கூடிய வியாதியஸ்தர்களும் சரி, தாய்ப்பால் அருந்தக்கூடிய குழந்தைகளும் சரி, இவர்களுக்கு இந்த உணவு அருந்துவதிலோ அல்லது இந்த பால் சாப்பிடுவதிலோ எந்த விதமான கணக்கும் இல்லை. அவர்கள் எப்பொழுது வேண்டுமானால் செய்யலாம். ஆனால் அந்த சந்திர கிரகணத்தினுடைய ஒளியானது அவர்கள் மீது படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவா கிரகணம்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவா, அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா? அதே போல மனநிலை சரியில்லாதவர்களும் சரி, உடல்நிலை சரியில்லாதவர்களும் சரி, இவர்கள் அந்த கிரகணத்தினுடைய ஒளியானது இவர்கள் மீது படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது வீட்டிற்குள்ளாகவே இருக்க வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். வீட்டுல இருந்தா கூட கண்ணாடி ஜன்னல் இருக்குன்னு சொன்னா அந்த ஜன்னல் வழியா ஒளி வராம பார்த்துக்க வேண்டியது. ஜன்னல்களை எல்லாம் மூடி வைத்து விட்டு ஜன்னல்களுக்கெல்லாம் திரைச்சீலையை போட்டு மூடிட்டு வீட்டுல ரூமுக்குள்ள உட்கார்ந்துருக்க வேண்டியது. நமக்கு என்னவோ இரவு 9:57 முதல் அந்த இரவு 1:26 வரைக்கும் தான் இருக்கு. ஆக அந்த நேரத்திலே உறங்கக்கூடிய நேரம் தானே, அமைதியாக உறங்கிவிட வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக இந்த கிரகணம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி, புனர்பூசம், விசாகம், உத்திரட்டாதி ஆகிய அந்த 8 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். எதற்காக சார், இது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரகணமானது சதய நட்சத்திரத்திலே பிடித்து புரட்டாதி நட்சத்திரத்திலே விடுகிறது. ஆக இந்த சதயத்தினுடைய அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரங்களாகிய திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் சரி, அதே மாதிரி பூரட்டாதி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூரட்டாதியினுடைய அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரங்களாகிய இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய அந்த 3 நட்சத்திரக்காரர்களும் சரி, அதற்கு முந்தைய நட்சத்திரமாகிய சதயத்திற்கு முந்தைய நட்சத்திரமாகிய அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி, பூரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரமாகிய உத்தரட்டாதியிலே பிறந்தவர்களும் சரி, இந்த 8 நட்சத்திரக்காரர்களும் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இது என்ன சார் சாந்தின்னா என்ன சார் பண்ணணும்னு சொன்னா, நமக்கு இப்ப ஸ்கிரீன்ல ஒரு ஸ்லோகமானது ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த ஸ்லோகத்தை அழகா எழுதி வச்சுக்க வேண்டியது. பட்டம் கட்டிக்கிறதுன்னு சொல்லுவா தெரியுமா? கிரகண காலத்திலே பட்டம் கட்டிக்கிறதுன்னு சொன்னா இந்த ஸ்லோகத்தினை எழுதி நெற்றியிலே கட்டி விடுவார்கள் குழந்தைகளுக்கு. அப்படி இல்லைன்னா கூட நம்ம கையில கூட கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்லோகத்தினை எழுதி ஒரு பாக்கெட்ல கூட வச்சுக்கிட்டு உறங்கி விட வேண்டியது. மறுநாள் காலையில எழுந்த உடனேயே நன்றாக தலைக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தினையும் வைத்து வெத்தலைப்பாக்கு தட்சிணை பழங்களோடு வைத்து அருகில் உள்ள எந்த பிராமணராக இருந்தாலும் சரி, ஆலயத்தினுடைய அர்ச்சகராக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய வாத்தியாராக இருந்தாலும் சரி, குடும்ப புரோகிதராக இருந்தாலும், சாஸ்திரிகளாக இருந்தாலும், அல்லது பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடராக இருந்தாலும் அவரிடத்திலே கொண்டு அந்த தட்சிணையை அந்த ஸ்லோகத்தோடு இணைத்து கொடுத்து விட வேண்டியது. அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறது இப்ப ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் ஆகுது, பார்த்துக்குங்கோ. இது எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்லோகம். அதனை நம்முடைய நேயர்களுடைய நலன் கருதி அந்த ஸ்லோகத்தினை, ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினை இந்த இடத்திலே உங்களுக்காக சொல்கிறேன். இந்திரோ நலோ தண்ட தரஷ ரக்ஷா பிரச்சேதசோ வாயு குபேர ஈஷாஹா மஜ்ஜன்ம ரிக்ஷந்து விதந்து தோத்தம் உபராக தோஷோ சமயந்தி சர்வே அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம். இதனை அந்த கிரகண காலத்திலே தொடர்ந்து ஜபம் பண்ணாலும் சரி, நான் தூக்க போறதில்ல, நான் சும்மா தான் சார் உட்கார்ந்துட்டு இருப்பேன் அந்த நேரத்துலன்னு சொன்னா, அந்த ஸ்லோகத்தினை கையிலே வைத்து கொண்டு தொடர்ந்து இதனையே ஜபம் செய்து கொண்டு வந்தாலும் சரி, இல்லை எங்களுக்கு ஜபம் செய்யறதுக்கெல்லாம் பொறுமை இல்லைன்னு சொன்னா அந்த ஸ்லோகத்தினை நெற்றியிலே கட்டி கொண்டாலும் சரி, அல்லது உடம்பிலே படுவது போல இந்த பாக்கெட்லேயே வச்சுட்டு தூங்கினாலும் சரி. ஆக இந்த ஸ்லோகத்தினை இந்த 8 நட்சத்திரக்காரர்களும் அவசியம் கையிலே வைத்து கொள்ள வேண்டியது. முடிந்தவரை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை ஜபம் பண்ணாலும் கூட நல்லதுதான். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.